கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எங்கள் அன்பு பிதாவே, எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம வசனத்தை குறித்து, வசனத்துக்குனால எப்படியெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, வசனத்தை நாமளாகவே எடுக்கக்கூடாது. வசனத்தை கவனிங்க தம்பிங்களா, வசனத்தை நாமளாக எடுத்தால் அது நம்ம வசனம். சில சமயத்தில் பிசாசு ஆண்டவர் பேசுகிற மாதிரி வசனத்தை கொடுப்பான், அது பிசாசுனுடைய வசனம். கர்த்தர் கொடுத்தாதான் அது அவருடைய வசனம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் கலப்படமாக இருந்தால் அது சத்துரு கொடுக்கறது. இப்போ ஆண்டவர் பைபிளில் வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்களை உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு வசனம் எழுதியிருக்கார். இந்த வசனம் மனுஷனுக்கு தெரியுது, தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அவன் ஆண்டவர்கிட்டே போய் சொல்கிறான், நீங்கள் மலையிலேருந்து கீழே குதிங்க, ஏன்னா வசனம் என்ன சொல்லியிருக்கு, தூதர்கள் உம்மை ஏந்திக்குவாங்க. இந்த 91 சங்கீதத்தில் வசனம் எதுக்காக சொல்லியிருக்குன்னா, நடக்கும்போது கொடுத்த வசனம். நடக்கும்பொழுது ஆண்டவர் தாங்குவார்னு எழுதியிருக்கிற வசனத்தை இவன் எதுக்கு பயன்படுத்த சொல்கிறான், குதிக்கும் பொழுது பயன்படுத்த சொல்கிறான். இப்படி தான் பிசாசு ரொம்ப ட்ரிக்காக உங்களை என்ன பண்ணிடுவான், திசை மாற்றி விட்டுடுவான். ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் கவனித்து இருந்தால் மட்டும்தான் அவனுடைய வஞ்சக வலைக்கு தப்பித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் ஒன்று இருக்குது. அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். எரேமியா 23 அதிகாரம் 30 வசனம். ஜெரமியா சாப்டர் 23:30. எரேமியா 23:30. சிலர்லாம் ஒரு முறை சொன்னால் எடுக்க முடியலன்னு கேட்குறீங்க. அப்போ கவனம் உங்களுக்கு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் 3வது முறை சொல்கிறேன். எரேமியா 23:30. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலானிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்காமல் அது யாரோ சொன்னாங்க, அவர் மூலமா சொன்னாங்கன்னு அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அது என்ன, எப்படி எடுக்கிறதா? அது பேரு திருட்டுத்தனமா எடுக்கிறதா? அப்ப அவர் சொல்லிட்டாருங்க, உனக்கு கர்த்தர் சொன்னாரா, உனக்கு கொடுத்தாரா, உனக்கு ப்ராமிஸ் பண்ணாரா? அதான் கேள்வி. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவர் தான் பேசுகிற தெய்வமாச்சே. அவர் பேசுகிறாரு, கொடுக்குறாரு, வாங்குறோம், அவ்வளோதான். எனக்கு எப்பயுமே நேரடி கனெக்ஷன் தான், உங்களுக்கும் எப்பயுமே நேரடி கனெக்ஷன் தான். அதுதான் ப்ரொவிஷனே. அல்லேலூயா. சுற்றி வளைச்செல்லாம் வர்றதுக்கு நம்ம கோயில் குளத்தை நம்பி இல்லை, எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி இருக்கிறோம். கரங்களை தேடி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை கூட அவருக்கு கொடுத்ததை நாமளே எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். அப்படியெல்லாம் பயன்படுத்த கூடாது. அவர் சொல்லிட்டாரு, அந்த டியூப்பில் சொல்லிட்டாரு, இந்த கியூபில் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு, இப்படி எடுத்து நாம் அதை ப்ரொசஸ் பண்ணக்கூடாது. அதனால்தான் கர்த்தருக்கு
காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சுமந்து போகார்கள், ஓடினாலும். ஏசாயா 40:30. கவனிங்க, நீங்கள் அதனால தான் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி வந்துடணும். ஒவ்வொரு குழு இருக்குங்களா, திங்கள்லேருந்து சனி வரைக்கும் வர நாள் ஃபுல்லாக அந்தந்த கிழமையில் அவங்கவுங்க குழுவாக குடும்பம் வந்து ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர். நான் ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா, கர்த்தர் சொல்லிட்டார்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், நம்மோடு கூட பேச நினைக்கிறார். அந்த குட்டி குழந்தை மேலே ஏறிட்டு இருக்கு, அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்படிலாம் விடாதீங்கம்மா தயவுசெய்து. அதனால் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டு அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் யாரும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ இன்னொருத்தர்கிட்ட எடுக்கிறது, அங்கே எடுக்கிறது, திடீர்னு பார்த்தா ஒரு வசனம் நமக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கவே கூடாது. என்றைக்குமே முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, பின்னாடி என்ன சொல்லியிருக்கு, இதுக்கு என்ன நான் கீழ்ப்படிய வேண்டியிருக்கு, எதுக்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டியிருக்கு, எந்த வழியில் இதுக்கு நடக்க வேண்டிய, பல ஆயிரம் கேள்விகளை கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஷார்ட்கட்டில் போகிறது தான் என்னன்னு சொல்லியிருக்குது, என்னன்னு சொல்லியிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. நல்லா வாசிங்க, சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளுக்கு நான் கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லாமல் இவங்க பாட்டில் எடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வாரத்திலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களுக்கான ஆகாரம் என்னவோ அதை சமைச்சு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். நான் ஒரு சமையல்காரன், அவ்வளோதான். என்ன சமையல்காரன்? வேத வசனத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை யாருக்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார், அதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். அல்லேலூயா. அதனால் பெரிய தீர்க்கதரிசி அவர் தான். அவர் சொல்லினா கரெக்டாக இருக்குங்க. அதை நீ எடுத்தீங்கன்னா திருட்டுத்தனம். அவருக்கு சொல்லியிருக்கலாம், அது நல்லத்தனம். நீங்கள் எடுத்தீங்கன்னா திருட்டுத்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த வசனத்தை ஆண்டவர் போன வாரத்துலையும் சொன்னார், இந்த வாரத்திலையும் சொல்கிறார். இந்த வாரத்தில் சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொல்லலை. வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் சொன்னார்னா அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். வேறு யாரும் அதுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்ன சப்ஜெக்டில் போகிறோன்னா, வார்த்தையை தான் அவர் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, பிரஸ்தாபமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு கொடுத்த வார்த்தை? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பிரஸ்தாபப்படுத்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு கோணத்தில் நம்ம தியானிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அல்லேலூயா. யார் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு, யாருமே வாசிக்கல, எடுக்கல போல் தெரியுதே. தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தை நினைத்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் நேரடியாக பேசுகிறதும் இருக்குது, ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறது இருக்குது. அல்லேலூயா. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னென்னா, என்ன உங்கள் லோக்கல் சர்ச்சில் உங்கள் பாஸ்டர் என்ன உங்களை எஜுகேட் பண்ணுறாரோ வசனத்தை, அதைத்தான் நீங்கள் முழு மனதோடு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதை கொண்டு போய் இன்னொருத்தருடைய இடத்துல கொண்டு போய், இல்லை அவர் இதுக்கும் பார்க்கல ரொம்ப முரண்பாடாக இருக்குது, அதனால் இதை தள்ளிலாம் அதை பிடிச்சிக்கலான்னு பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா தேவன் மோசேக்கு என்ன சொன்னாரோ அதை தான் மோசே சொல்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம்னு சொல்கிறாரு. அதில் பாருங்கள் என்ன போட்டிருக்கு, நினைத்துக்கொள்ளுங்க. உங்கள் தேவனாய் கர்த்தர் இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தெல்லாம் எங்கே வெளியில் இருக்கிற ஊழியக்காரங்களால் வந்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க.
அவங்க உலகத்துக்கு பிரபல்யமானவங்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய ஊழியர்களால் கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால் கீழ்ப்படிய வேண்டியது ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, உங்களுடைய லோக்கல் சர்ச்சில் இருக்க பாஸ்டர் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சரி, ஏன் ஜனங்க இன்னைக்கு நிறைய விழுந்து போகிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாமல் விழுந்து போகிறாங்க? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலோசனைகளை கேட்கறது இல்லை. இப்போ ஆலோசகர்னா யாருன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையின் அனுபவங்களிலே தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவங்க தான் ஆலோசனைக்காரர்கள். நல்லா கவனிக்கணும். தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டவங்களுக்கு பேர் என்னது? ஆலோசனைக்காரர்கள். அவங்கள தான் ஆலோசனைக்காரர் இருப்பார். அப்போ ஆலோசனைக்காரர் தவறு செய்திருப்பாங்கன்னா தவறு செய்திருப்பாங்க, அதை திருத்தி இருப்பாங்க, அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க, வாழ்க்கையில் சரி பண்ணி திருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஆலோசனைக்காரர்களை கர்த்தர் உங்களை வைக்கும்போது அவருடைய கடந்த கால தவறுகளை குத்தி காண்பித்து அவங்களுடைய ஆலோசனை புரட்டி போடக்கூடாது. நீங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் அங்கு ஒரு மென்டல் ஹெல்த் உண்டாகும், பிசிக்கல் ஹெல்த் வரும். ஆனால் இங்கே மீன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அநேக ஆலோசனை சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு மனதில் ஆரோக்கியம் உண்டாகும், இருதயத்தில் நிம்மதி உண்டாகும். அப்புறம் ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் எதுக்காகனா, நீங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு இல்லை, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும்னு ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் லோக்கல் சர்ச் பாஸ்டர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய தேடுதல்லாம் எங்கே இருக்கணும்னா வேதத்தில் தேடுதல் இருக்கணும். உங்களுடைய பதிலுக்கு எங்கே நீங்கள் போகணும்னா உங்களுடைய தனி ஜெப அறைக்கு போகணும். ஆலோசனைக்கு எங்கே வரணும்னா உங்களை வழிநடத்துகிற போதகர் இடத்துல வரணும். இந்த 3 கரெக்டாக செஞ்சிங்கனாலே போதும், யாரும் நமக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நான் ரிப்பீட் பண்ணுற பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவாங்க, கெட்டு போவாங்க. அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானா என்ன கிடைக்கும்? சரி, இன்னைக்கு ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் சரியாக செய்யணும்னா என்ன செய்யணும்? அநேகர் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நடக்கணும். அந்த ஆலோசனை வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். அந்த ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையாக இருக்கணும். அந்த விஷயம் தேவ சித்தத்தின்படியானதாக இருக்கணும். இப்படி இருந்தால் தோல்வி கிடைக்காது, வெற்றி கிடைக்கும். நமக்கு என்னென்னா, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்புறம் எங்கே ஆலோசனை கேட்க போகிறோம்? ஒருத்தர் சொல்கிற ஆலோசனை கேட்கலன்னா நிறைய பேருடைய ஆலோசனை எங்கே கேட்க போகிறோம்? கிடையாது. இன்றைக்கி உலகத்தை நடத்துகிறதான தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கோர் கமிட்டி வச்சுருக்கிறாங்க, ஆலோசனை குழு வச்சுருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி வரும், இப்படி வச்சுன்னா இப்படி ரிசல்ட் வரும், இப்படியெல்லாம் பாதிப்புகள் வரும், எதிரிகள் இப்படி இருக்காங்க, இப்படி பல விதத்தில் ஆலோசனை கொடுக்குறாங்க. அதை அந்த அதிபதிகள் உட்கார்ந்து யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுத்தால் எப்படி இருக்குன்னு மறுபடியும் கேட்குறாங்க. அவங்க மறுபடியும் ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த ஆலோசனைலாம் சேர்த்து வச்சு தான் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறணும்னு சொன்னால் தேவனுடைய ஆலோசனை உங்கள் இருதயத்தில் வாங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்பொழுது, கர்த்தாவே நான் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு கேட்கக்கூடாது. சுகத்துக்கு அப்படி ஜெபிச்சா கிடைக்கும், சுகத்துக்கு எப்படி ஜெபிச்சாலும் சுகத்தை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார், விடுதலைக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு ஈவெண்ட்டை, ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினால் நிறைய ஆலோசனை பண்ணி சரியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் என்ன கிடைக்குமா? சுகம் கிடைக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 24:6. நீதிமொழிகள் 24:6.
நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல் யோசனை யார்கிட்ட கிடைக்கும்? உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கிட்ட தான் கிடைக்கும். யூடியூப்லாம் கிடைக்காது சார், அங்கே போய் தேடாதீங்க. நல் யோசனை. உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோரை தவிர நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. சொந்தக்காரங்க, நீங்கள் வளர்ந்தீங்கன்னா சொந்தக்காரங்க பொறாமப்படுவாங்க. 100 பேர்த்தில் ஒரு 10 பேர் வேணால் அவங்கள சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் கூட பிறந்தவங்க அவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க சொன்னாக்கா, அட அவன் வளர்ந்துட்டான் நம்ம இப்படியே கிடக்கிறோம் பாரு அப்படின்னு அது ஒரு பெரிய கவலை அவங்களுக்கு உண்டாயிடும். உண்மையாக உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது யார்? உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியர் தான். அல்லேலூயா. அப்போ நல் யோசனை செய்து, நல் யோசனை செய்து என்ன செய்? யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நம்ம தோற்று போயிட்டே இருக்கிறோம், ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே பெரிய பாவம்னு அடிக்கடி சொல்கிறது தெரியுமா? டிசோபீடியன்ட். டிசோபீடியன்ட். ஆதாம் ஏவாள் அதான் பண்ணாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் நாம் அதனுடைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்ருக்கோம். நீங்கள் வசனத்தை நன்றாக தியானிக்கணும், அதில் இருக்கிற கருப்பொருளை கண்டுபிடிக்கணும், மறைபொருளை ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தும்படி கேட்கணும். வசனத்துக்கு முன்னாடி பைபிளுக்கு முன்னாடி உட்காருங்க, பைபிளுக்கு முன்னாடி மண்டி போடுங்க, ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசனை எப்படி இருக்கணும்? என்ன யோசனை இருக்கணும்? நல்ல யோசனையாக இருக்கணும். கெட்ட யோசனை இருந்தால் என்ன பண்ணும்? கெட்ட யோசனை என்ன ஆகும்? அதனால தான் பைபிளில் சொல்லுங்க, நீதிமொழி 2ஆம் அதிகாரத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அப்பொழுது உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காதீங்க, வசனத்தின் அடிப்படையில் செய்யுங்க, கர்த்தருடைய வழி நடத்தலின்படி செய்யுங்க. குழப்பமாக இருக்கா வந்து கேளுங்க, வசனத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அல்லேலூயா. வசனத்தை தவிர வேற எதுவுமே சொல்யூஷன் கிடையாது. அல்லேலூயா. வசனத்தை தவிர எதுவுமே தீர்வு கிடையாது. அல்லேலூயா. அதான் இங்கே போட்டிருக்கு, the wise counsel thou shalt make thy war, and in multitude of counselors there is safety. பாதுகாப்புன்னு போட்டிருக்கு, இங்கே ஜெயம்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் பாதுகாப்புன்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி முதல் கடமை என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நின்னீங்கன்னா அன்றைக்கி என்னென்னலாம் ஜெபிக்கிறீங்களோ அதுக்குரிய ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்காமல் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மூளை சொல்கிறதுக்கு நடக்கிறீங்க, மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கு எப்பயுமே போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஆவியில் நடக்கிறவங்க யாருன்னா அதிகாலை தேவ சமூகத்தில் நின்றுட்டாங்கன்னா தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும். அதனால் தயவு செய்து ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துச்சி தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஒரு வீடு கட்டணுமா, ஒரு இடத்த வாங்கணுமா, திருமணம் செய்யணுமா, எங்கே போய் உட்காரணும்? ஆலயத்தில் உட்காரணும். இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. சர்ச்சில் வந்து முட்டியை போட்டு கையை தூக்குங்க, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுங்க. பதில் கிடைக்கலன்னா என்னை வந்து கேளுங்க, ஏன் கிடைக்கல, நான் பதில் சொல்கிறேன். இதெல்லாம் யோசனை. வசனத்துக்குள்ள ஆலோசனை இருக்குது, நல்ல யோசனை இருக்குது, அங்கே தான் சேஃப்டி இருக்குது, அங்கே தான் ஜெயம் இருக்குது. எல்லாமே இருக்கும்பொழுது அதை விட்டுட்டு நீங்கள் 7ஆம் அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய 7ஆம் அதிகாரத்தில் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறோம். அதில் அவங்கள பார்த்தா உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். உங்களுக்கு தூக்கம் தெளியும் பொழுது எந்த ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை, தேவன் நினைக்கிற சமயத்தில் போய் ஜெபிக்கிறது தான் ஜெபம். அவர் அதிகாலை என்னை தேடுகிறேன் கண்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டார். நீங்கள் தூங்கிட்டு எப்போ வேணா ஜெபிக்கலாம், எப்படி வேணா ஜெபிக்கலாம்னு இருக்காதீங்க. காலம் ரொம்ப கொடியது, சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போறாரு. அதிகாலை யாரை தேடுங்க? கர்த்தரை தேடுங்க. இது என்ன யோசனை? நல்ல யோசனை. புத்தி உள்ளவர்கள் கேட்டு நடந்துக்குவாங்க. அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கர்த்தரை விசுவாசியாமலும்
அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்கள். ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சமுதாயத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ அதுக்கு தேவை என்ன தெரியுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியும் இருதயம். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய். நீங்க வசனத்துக்கு விரோதமா நடந்துக்கிட்டு கத்தாவே கத்தாவேன்னு சொன்னா பதில் கிடைக்காது. நிறைய பேர் இன்னும் எடுக்கல, பேப்பர் சவுண்டு கேட்குது. உபாகமம் 9:23. அப்போ இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு ஜெயம் கிடைக்கலன்னா, கர்த்தரை கர்த்தர் இதை செய்வார்னு விசுவாசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஏன்னா காலைல எழுந்தாதானே கர்த்தருடைய சத்தம் கேட்கும். காலைல எழுந்தானா சத்தம் கேட்கும், இல்லாட்டி சத்தம் கேட்காதே. அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டு செய்யாதவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு சப்போர்ட்டை தேடுவாங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. இது தவறான கிறிஸ்டியானிட்டி. நம்ம அறியாமல் செய்கிற தவறுகள் வேற, அறிந்து செய்கிற தவறுகள் வேற, மீறி செய்கிற தவறுகள் வேற. இதெல்லாம் நிறைய, இதுக்கெல்லாம் மீறுதல், அக்கிரமம், அநியாயம், இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் ஆண்டவர் பைபிளில் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சு செய்யலைன்னா அதுவும் பாவம் தான். நன்மை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இருந்தாலே பாவம் போட்டிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. அவரை விசுவாசியாமலும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாக என்ன செய்தாங்களா? பிரசங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது பாயிண்ட் தப்பு தெரியுமா? அப்படி எப்படிங்க நடக்க முடியும்? அப்படிலாம் நடக்க முடியாது. நம்ம கூட ஆண்டவர் இருக்கார்ல, அவர் பேசிட்டு நம்ம நடப்போம். இது என்னது? இதுதான் கலகம். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் இதுக்கு கீழ்ப்படி போகிறேன்னா அது சமாதானம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, சங்கீதம் 106:43. அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். இந்த கீழ்ப்படியாத இஸ்ரவேல ஜனங்களை கூட நான் அநேகந்தரம் என்ன செய்தார்? விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி. ஒரு யோசனை தேவ மனிதனிடத்திலிருந்து வரும்பொழுது அதுக்கு எதிராக ஒரு யோசனை வருதுன்னா அது தேவனால் வர்றது கிடையாது. அது நீங்கள் ஏற்படுத்துவீங்க, இல்லாட்டி உங்களுக்குள்ளே பிசாசு அந்த விதையை போட்டிருப்பான், அது எழும்பும். அப்போ அது என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு மனிதனுக்கு, உனக்கு நியமிக்கப்பட்ட தேவனுடைய மனிதனுக்கு கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க. அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால். நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த யோசனைக்கும் அவர் சொல்ற அட்வைஸ்க்கு, கவுன்சிலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை இதெல்லாம். அங்கே சுயமெல்லாம் அடிபட்டு போயிடும், சுய விருப்பமெல்லாம் அடிபட்டு போயிடும், மனுஷ சித்தமெல்லாம் அடிபட்டு போயிடும். கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சு பாருங்க, ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பார். அல்லேலூயா. சரி, அக்கிரமத்தினால் பாருங்க கலகம் பண்ணி தங்கள் அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இருக்க 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 எல்லாம் குறைஞ்சி போச்சு அவங்களுக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் ஒரு காலத்தில். இன்றைக்கி பெரிய பரிதாபமான நிலை என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்தில் நல்லா ஜெபிச்சு ஆசீர்வாதம் வாங்கினவங்க சில பேர் இன்றைக்கி ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவங்களுடைய யோசனை அவருடைய ஆசீர்வாதத்தை அழிச்சு போட்டுருச்சு. எப்பொழுதுமே கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய இந்த உணர்த்துதல், கர்த்தருடைய வழிநடத்துதல், இதுக்கு எல்லாம் அப்படியே சப்மிஷன் ஆகணும், கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்குங்க. அதனால தான் இங்கே போட்டிருக்க அநேகந்தரம் என்ன பண்ணார் ஆண்டவர்? சரி போனால் போதும், மறுபடியும் ஆசீர்வாதம் பாருங்க. போன கடந்த நாட்களில் ஒவ்வொரு வருஷத்துலையும் நாங்கள் உபவாசம் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டுருக்கோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிச்சிருக்கோம், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபிச்சிருக்கோம். அந்த உபவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு வேலை நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் எங்களை மறந்துடுவாங்க. யார் பின்னாடி ஓடுவாங்க?
அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. என்னம்மா சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், இன்றைக்கி வேலை இருந்துச்சு பாஸ்டர், வர சொல்லிட்டாங்கன்றாங்க. இந்த வேலை கொடுக்காத வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சோதர ஆண்டவரே இறக்கம் பாராட்டம்ப்பா, உதவி செய்ய ஆண்டவரே அப்படியே கெஞ்சுவாங்க, பரிதாபமாக இருக்கும். கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வேலைக்கு பின்னாடி போவாங்க, ஆண்டரை விட்டுருவாங்க, ஊழியத்தை விட்டுருவாங்க, சபையை விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 80% இது சர்ச்சில் நான் பார்த்துருக்கிறேன், அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சொல்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவன் ஜெயத்தை கொடுப்பார். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ஒவ்வொரு முறை யுத்தம் பண்ண போகும்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிப்பார். நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இதில் ஜெயம் கொடுப்பீரா, எப்படி யுத்தம் பண்ணணும், எந்த முறையில் நான் போகணும், இதெல்லாம் கேட்டு 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 செஞ்சதுனால தான் ஒரு யுத்தத்திற்கு தோற்று போகாமல் தாவீது முன்னேறி சென்றார். அதை நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த யுத்த காலத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் பைபிளை தயவு செய்து 1 மணி நேரமாச்சு தியானிங்க. ஒரு நல்ல ஸ்டடி பைபிளை வாங்கி வச்சு படிங்க. நல்ல விளக்க உரைகள்லாம் படிங்க. தியானித்து அந்த வார்த்தைகளை உள்ளே கொண்டு போய் உட்கார வைங்க. அது உங்களை பாதுகாப்பாய் நடத்தும். தாவீதினுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் இடத்துல கேட்பார். ஒருக்க சொல்லுவார், சண்டைக்கு போகலாமான்னு கேட்பார். அவர் சொல்லுவார், முசுக்கொட்டை செடியின் அந்த அசைகிற ஓசை கேட்டுச்சுன்னா, காத்தடிக்குள்ளே இந்த நாணல் இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வச்சுன்னா போகணும்னு சொல்லுவார். அது வரைக்கும் பேசாமல் உட்காந்துட்டு இருப்பார். முசுக்கொட்டை செடியில் சவுண்டு வந்தோடனே அங்கே போய் ஜெயிப்பார். கோழி ஏற்றுக்கிட்டு எப்படி போகிறாரு, கவன்காலை வச்சுக்கிட்டு போகிறாரு. அவருக்கு பிரச்சனை எவ்வளோ பெருசு, நமக்கு முன்னாடி நிற்கிறான் எவ்வளோ பெரிய ஆள் முக்கியம் கிடையாது. கர்த்தர் சொல்லி போனால் ஜெயம் கிடைக்கும், அவ்வளோதான். நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஜெயம் என்ன, கர்த்தர் சொல்லி செஞ்சுட்டா ஜெயம் கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. நான் ஏன் சில சமயத்தில் ஒரு விஷயத்தை விசுவாசத்தில் இறங்குறேன்னா, அவர் சொன்னார்னா இறங்கிட்டேன்னு செஞ்சிருவார். அவர் சொல்லாமல் இறங்கினா மாட்டிக்குவோம். அப்போ பணத்தை வைத்து செய்கிறதல்ல எதுவுமே, விசுவாசத்தை முதலீடு பண்ணி செய்கிறது தான் ஊழியமும் சரி, வாழ்க்கையும் சரி. அப்போ என்ன செய்யணும், விசுவாசத்தில் தேவன் எனக்கு செய்வார்னு இறங்கி பாருங்க. கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 138 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை விளம்பரப்படுத்தி இருக்கிறார். எதையும் விளம்பரப்படுத்த மாட்டார், அவருடைய வார்த்தையை விளம்பரப்படுத்துவார். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாயா 600 ரூபாயா கூலி கொடுக்குறாங்க, கைக்கு வந்து சேர்ந்துருது. நீங்கள் தினந்தோறும் தியானிச்சிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வந்து சேரும். இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்து சேர்ந்துட்டா அதுதான் பொக்கிஷம். எல்லாத்த விட தேட வேண்டியது தான் ஞானத்தையும் புத்தியும் தேடணும். அந்த ஞானமும் புத்தியும் வேத புத்தகத்தில் தான் இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப இதை படிச்சுட்டு இருக்கேன்னா, ஞானம் இங்கே தான் இருக்குது, புத்தி இங்கே தான் இருக்குது, புரிந்துணர்வு இங்கே தான் இருக்குது, பாதுகாப்பு இங்கே தான் இருக்குது. எல்லா ஆசீர்வாதத்தை பைபிளுக்குள்ளே தாங்க அடங்கியிருக்கு. இதை வாரத்துக்கு ஒருக்க தேடாதீங்க. தினந்தோறும் அதிகாலையில் என்ன செய்யுங்க, எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், முன்னாடியே தான் வசனம் எழுதி போட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ 5 மணிக்கு நாளையிலேருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமான மழை வரும். இந்த நல்ல யோசனை கீழ்ப்படியாதவர்களுக்கு மழை வந்தாலும் உங்களுக்கு வராது, ரோட்டில் தான் தண்ணி போகும், வீட்டுக்குள்ளே வராது. ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, என்னோட சபையும் பேசியிருக்கிறீர். வார்த்தை ஆலோசனை கொடுக்கும் வார்த்தை. இந்த ஆலோசனை கொடுக்கிற இந்த வார்த்தைகளை, நல்ல யோசனை கொடுக்கிற வசனங்களை கேட்டு அவைகளின்படி நடக்க இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க.
விசேஷமாக ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ராபோஜத்தில் பங்கெடுத்தவர்கள், உம்மை கனம் பண்ணினவர்கள், அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படிகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும், நிலைத்திருக்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருதயத்தை கைவி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாக்மராதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.